நீங்கள் காலையில் எந்திரிக்கிறப்போ எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கீங்களா? இல்லை ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? நீங்கள் காலையில் எந்திரிக்கிறப்பயே ஒரு மாதிரி எனர்ஜி இல்லாமல் லோவாக சுறுசுறுப்பாக ஃபீல் பண்ணல அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தான். ஏன் அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம், நான் நல்லா தான் தூங்குறேன், ஆனால் நான் சரியாக எனக்கு தூங்கின ஃபீலிங்கே இல்லை, அதே மாதிரி நான் நல்லா தான் சாப்பிட்றேன் ஆனால் எனர்ஜியே இல்லை அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே நிறையா தடவை நீங்கள் கேட்டிருந்துருக்கலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம தூங்கினா சரியாயிடும், இல்லை நம்ம நரிஷ்டு டயட் எடுத்துக்கிட்டோம்னா சுறுசுறுப்பாயிடலாம் அப்படின்னு. இது சுறுசுறுப்பு சோம்பேறித்தனம் அது சம்மந்தப்பட்டதில்லை, இது உங்களுடைய மனம் சம்மந்தப்பட்டது. நான் ஜெயஸ்ரீ, ஐ எம் எமோஷ்னல் வெல்னஸ் கோச். நீங்கள் நினைக்கலாம், நான் நல்லா தானே சாப்பிட்றேன், நான் நல்லா தானே ரெஸ்ட் எடுக்கிறேன், ஆனாலுமே ஒரு எனர்ஜியே இல்லாமல் ஏன் இருக்குது, ஒரு மாதிரி டல்லாக ஏன் இருக்குது, பாடி ஒரு ஹெவியாக இருக்கிற மாதிரி ஏன் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன் அப்படின்னா இது ஃபிசிக்கல் டயர்ட்னஸ் இல்லை, இது எமோஷ்னல் டயர்ட்னஸ். சரி, இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இதற்கான சொல்யூஷனும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த எமோஷ்னல் டயர்ட்னஸ் அப்படின்னா என்ன? அதாவது நம்ம மனசில் நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டே இருக்கும். காலையிலேருந்து நைட் வரைக்கும் எத்தனையோ விஷயங்களை யோசிக்கிறோம். நம்ம குடும்பத்தினை பற்றின விஷயங்கள், நம்மளுடைய வேலை பார்க்குற இடத்த பற்றின விஷயங்கள். அப்போ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரியான இமோஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, ஒவ்வொரு விதமான உணர்வுகள் வந்துக்கிட்டே இருக்குது. சில சமயம் கவலை வரலாம், சில சமயம் பயம் வரலாம், சில சமயங்களில் ஒரு வெறுப்போ வருத்தமோ வந்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன, நம்ம மனசில் என்ன நினச்சிப்போன்னா, இல்லை நான் ரொம்ப மைண்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதனால் இதை பற்றி யோசிக்கக்கூடாது அப்படின்னு உங்களுடைய உணர்வுகளை நீங்களே சப்ரஸ் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் அந்த விஷயங்களை உணர்வுகளை ரிலீஸ் பண்ணாமல் அடக்கி வச்சுருக்கீங்களோ, அதாவது உங்களுடைய கோபம், வருத்தம், கவலை, பயம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் மனசுக்குள்ளார ரொம்ப நாள் போட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல், யார்கிட்டையும் இதை பற்றியும் பேசாமல் உங்களுக்குள்ளேயே இந்த விஷயங்கள், இந்த உணர்வுகள்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது உங்களுடைய எமோஷ்னல் டயர்ட்னஸை உண்டாக்கும். ஏன்னா நீங்கள் நினைக்கிற விஷயங்களோ, நீங்கள் உணர்கிற உணர்வுகள் எல்லாமே மனசை பொறுத்தது மட்டும் இல்லை, இந்த உணர்வுகள் எல்லாமே உங்களுடைய உடம்புலையும் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் உங்களுடைய உடம்புல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டயர்ட்னஸ் உருவாக ஆரம்பிக்கும். இட் இஸ் கால்ட் எமோஷ்னல் டயர்ட்னஸ். கடந்த காலத்தில் நடந்த பல விஷயங்களை பற்றி கூட நீங்கள் திருப்பி யோசிச்சுட்டு இருக்கலாம். ஸோ அது தீராத ஒரு வருத்தமாகவும் உங்களுடைய மனசில் இருக்கும், அது உங்களுடைய உடம்புலையும் பாதிப்பு ஏற்படுத்தும். தட் இஸ் எமோஷ்னல் டயர்ட்னஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் என்ன தான் நல்ல ஒரு நரிஷ்டு டயட்டை சாப்பிட்டாலும் சரி, நல்ல ஒரு சத்தான உணவு சாப்பிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் நல்லா தூங்கி எந்திரிச்சாலும் சரி, இந்த டயர்ட்னஸ் மட்டும் போகாது. ஏன் அப்படின்னா இது உங்களோட மனம் சம்மந்தப்பட்டது, இது உங்கள் உடல் சம்மந்தப்பட்டது இல்லை. சரி, இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். சரி, ரூட் காஸை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனையை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். வரப்போகிற வீடியோஸில் டீட்டெயிலாக நம்ம பேசலாம். இப்போ நான் இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்களுடைய மூச்சை கவனிக்க ஆரம்பிங்க. உங்களால் ஞாபகம் இல்லைன்னா ஒரு அலார்ம் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் உங்களுடைய மூச்சை கவனிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய இன்ஹலேஷன், எக்ஸலேஷன், உள் மூச்சு வெளி மூச்சு ரெண்டையும் கவனிக்க ஆரம்பிங்க. அப்படி கவனிக்க ஆரம்பிக்கிறப்போ உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம், அதாவது உங்களுடைய மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மூளை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் என்ன நினைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா, நான் ரொம்ப சேஃபாக இருக்கேன், நான் ரொம்ப பத்திரமா இருக்கேன் அப்படிங்கிற உணர்வு உங்களுடைய உடம்புக்கு வர ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா நம்ம எப்போ ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளுடைய மூச்சு நிதானமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் மூச்சை நிதானமாக நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கிறப்போ உங்களுடைய உடம்பு நான் ரொம்ப சேஃபாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணோம், மனசு நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கேன்னு நினைக்கும். இது எமோஷ்னல் ரீசெட். ஸோ உங்கள் மூச்சை கவனிங்க. உங்கள் மூச்சை ஒரு 2 to 3 மினிட்ஸ் கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா மனசுக்குள்ளார நான் சொல்கிற இந்த சென்டென்ஸை மனசுக்குள்ளார சொல்லிக்கலாம். என்ன அப்படின்னா, ஐ சூஸ் டு ரீசெட் மை எமோஷ்னல் எனர்ஜி. ஐ சூஸ் டு ரீசெட் மை எமோஷ்னல் எனர்ஜி. தமிழில் சொல்கிறதா இருந்தால், நான் என்னுடைய உணர்வுகளை சரியான முறையில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சொல்லிக்கலாம். இது மனசுக்குள்ளார சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அதற்கான விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கும். நான் என்னுடைய எமோஷன்ஸை பேலன்ஸ்டாக வைக்கணும் அப்படின்னு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் அதுக்கான வேலைகளை செய்யும். ஏன்னா உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட். சரி, இப்போது இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு 2 to 3 மினிட்ஸ் இந்த ஒரு மூச்சை கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் சொன்ன அந்த சென்டென்ஸை நீங்கள் சொல்லுங்கள்.
சரி இது உடனே சரியாயிடுமா அப்படின்னு சொன்னால் எவ்ரிதிங் நீட்ஸ் ப்ராக்டிஸ் இல்லையா? எல்லாத்துக்குமே பயிற்சிங்கிறது ஒன்று தேவை. அதனால் இன்றைக்கி செய்கிறேன் நாளைக்கே சரியாயிடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். ஸோ ஒரு குறைஞ்சது ஒரு 10லேருந்து ஒரு 15 நாள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ உடம்பு தானாக இதுக்கு செட் ஆக ஆரம்பிக்கும். மனசு தன்னைத்தானே ரீசெட் பண்ண ஆரம்பிக்கும். உங்கள் மனசில் இருக்கிற தேவையில்லாத விஷயங்களுக்கான அந்த ரிலீஸ் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்போ உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம் ரிலாக்ஸாக மாற ஆரம்பிக்கும். அதாவது உங்கள் மனசு நிதானமாக மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய உடம்பும் அதை வந்து ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும். உங்களுடைய மனசுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நெருங்கின தொடர்பு இருக்கு இல்லையா? ஸோ மனசு ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கிறப்போ உடம்பும் அதற்கேற்ற மாதிரியான ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய டயர்ட்னஸ் அப்படிங்கிறது, தட் இஸ் உங்களுடைய எமோஷனல் டயர்ட்னஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஒரு 10 நாள் செய்கிறப்பயே நீங்கள் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பதை கண்டிப்பாக உங்களால் உணர முடியும். உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். யாருக்காவது இது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியமான மனமே அற்புதமான வாழ்க்கையின் அடித்தளம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.